மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல சனிக்கிழமை உங்களுக்கு நான் ஒரு புது விஷயத்தை சொல்லித்தரேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதாவது பொசிஷனல் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பொசிஷனல் ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதுக்காக நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா, நாட் எக்ஸாக்ட்லி. அதாவது கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு எப்படி கார் ஓட்டக்கூடாதோ, சரிங்களா? இந்த மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைன்னா பண்ணாதீங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டில் உங்களுக்கு நாலேஜும் இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும். இது ரெண்டும் இருக்குதுங்கிறவங்க இந்த மாதிரி இன்ட்ராடே எஃப்என்டோவில் போயிட்டு லாஸ் ஆகி மன வருத்தத்தில் இருக்கிறத விட நம்ம எப்படி லாஸே இல்லாமல் ஒரு ட்ரேட் பண்ண முடியும். ஏற்கனவே நான் வந்து வீட்டில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் ட்ரேடிங்கே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதா வெல் அண்ட் குட். ஏன்னா இதெல்லாம் வந்து அட்வைசபிளே கிடையாது. நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் அட்வைசபிளே கிடையாது. நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அடிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பெரிய பெரிய லாஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நான் பண்ணி பார்க்க போகிறேன், ஐ வாண்ட் டு டேக் அ ரிஸ்க் அப்படிங்கிறவங்க எங்கேயோ போய் எங்கேயோ கற்றுக்குறீங்க. சரியாக தான் கற்றுக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. பணத்தை ஏமாந்துடுறோம், தொலைச்சிடுறோம். ஒரு சிலர் கெயின் பண்ணுறோம், ஆனால் முக்கால்வாசி பேர் லாஸ் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பொசிஷனல் ட்ரேடிங்கில் பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போது சொல்கிறேன், இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டூ ரெகுலர்லி. நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒழுங்காக கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்காக நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சார் இதை பற்றி எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதெல்லாம் கேட்கவே கூடாது. நீங்கள் ஒரு சில பிகினர்ஸோ இல்லைனா ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்க இன்ட்ராடே மாதிரியான விஷயங்களில் ட்ரேடிங்கில், அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரலாங்கிறது என்னோட இன்டென்ஷன். அதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ நான் போடுறேன். என்னுடைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அட்வைசபிள் கிடையாது. அதனால் கம்யூனிட்டிலையும் இந்த விஷயத்தை நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? என்னை யாருமே ஃபோன் பண்ணி இதை வச்சுமே கேட்கவே நீங்கள் கூடாது. வீடியோ மட்டும் பாருங்கள், 3 வீடியோவாக வரும். எப்படி பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கணும், எப்படி என்ன ஸ்டாக் பிக் பண்ணணும், அதாவது இன்ட்ரோடக்ஷன், ப்ராசஸ், ஸ்டாக் பிக் அப்படின்னு 3 தனித்தனி வீடியோ வரும். வீடியோவில் சொல்லப்பட்டதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எனக்கு கேட்கவே கூடாது, பிகாஸ் நான் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ட்ரேட் எப்படி எடுக்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஸ்டாக்கை ஒரு கரெக்டான பாட்டம் லைனில் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எக்ஸிட் கொடுக்குறோம். இதுக்கான சிக்னல்ஸ் நம்ம கிடைக்குமா, இதுதான் ரைட் டைம் டு என்டர், இதுதான் ரைட் டைம் டு எக்ஸிட்ங்கிறது சிக்னல் கிடைக்குமா அப்படின்னா எஸ், அப்படியான சில சிக்னல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒன்று வைக்கிறேன் பாருங்கள், இதுதான் வந்து எம்ஏசிடி லைன்னு சொல்லுவாங்க. இதில் ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் சிக்னல் லைன். நம்ம இந்த கேஸில் அப்படி வச்சுப்போம், ஏன்னா இந்த லைன் கலர்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து சிக்னல் லைன்னு சொல்லுவோம். இந்த சிக்னல் லைனை எப்போல்லாம் அதோடைய எம்ஏசிடி லைனை, அதாவது எல்லோ லைனை கட் பண்ணிவிட்டு மேல் நோக்கி நகருதோ அதுதான் டைம் டு என்டர். ஓகே, டைம் டு என்டர். பட் இதை சிங்கிள் ஃப்ரேமில் பார்க்க மாட்டாங்க, மல்டி ஃப்ரேமில் பார்க்கணும். நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், ரெண்டாவது வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் என்ட்ரி டைம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் கவனிச்சிங்கன்னா ப்ளூ லைன் என்ன பண்ணுதுன்னா அப்படியே சைலண்ட்டாக வந்து எல்லோ லைனை கட் பண்ணுது, கட் பண்ணி கீழ் நோக்கி நகருது. கீழ் நோக்கி இந்த மாதிரி பிரிஞ்சு போகுது இல்லையா, இந்த மாதிரி பிரிஞ்சு போகிற அந்த என்ட்ரி டைம் இருக்கு பாருங்க, கரெக்டாக கட் பண்ணுற அந்த இடத்த எடுத்துப்போம், அதுதான் உங்களுக்கு எக்ஸிட் டைம். இந்த என்ட்ரி டைமையும் எக்ஸிட் டைமையும் ப்ராப்பர் சிக்னலில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ட்ரேடை பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த ப்ரைஸில் வாங்கணும்னு ஒரு சிக்னலுக்கு வேணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம விற்க போகிறோம், எந்த ப்ரைஸில் எக்ஸிட் கொடுக்கணுங்கிற சிக்னல் வேணும். இந்த 2 சிக்னலையும் எதில் ஐடென்டிஃபை பண்ணலாம்? எக்ஸாக்ட்லி எம்ஏசிடி லைனில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒரு ஸ்டாக் மேலே வச்சுருக்கோம், அந்த ஸ்டார்ட்டோட ப்ரைஸை பார்த்துக்குங்க. எங்கெல்லாம் இங்கே க்ரீன் கலரில் சிக்னல் காட்டுது, ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே வந்து என்ட்ரி டைம். அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ட்ரு ஆகணும். அதே மாதிரி எல்லோவில் ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடம் வந்து எக்ஸிட் டைம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ட்ரி கொடுத்து அங்கே கொடுக்கும்போது மேலே வந்து இருக்கிறது சார்ட்டு, ப்ரைஸ் சார்ட், கீழே இருக்கிறது எம்ஏசிடியோடைய இந்த டூல். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேட்லாம் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால் ப்ராப்பரான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தான் இங்கே நான் சொல்லித்தரேனே தவிர இதை போய் நாளைக்கு பண்ணுங்கன்னு நான் என்கரேஜ் பண்ண விரும்பலை. இதெல்லாம் பண்ணுறதை விட, இதெல்லாம் பண்ணி நீங்கள் எடுக்க போகிற லாபத்தை விட இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலராக பண்ணிட்டு போகிறீங்க லாங் ரன்னுக்கு, அது வந்து நிறைய லாபத்தை கொடுக்கும். ஓகே, எனிவே எப்போ என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் கொடுக்கணும், மேலே பாருங்கள் ஷேர் ப்ரைஸு எப்படி அப்டேட் ஆகிருக்குன்ட்டு. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? இதோடைய டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு நிஃப்டியோடைய சார்ட் வைக்கிற ஸ்க்ரீனில் இதில் உங்களுக்கு என்ட்ரி டைம் எப்படி பார்க்கணுன்னா, இந்த ப்ளூ லைன், அதாவது சிக்னல் லைன் எப்போ நீங்கள் ஆரஞ்சு லைனை கட் பண்ணுதோ அந்த டைம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள், 50 பாயிண்ட் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நேரம் அப்படியே தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கீழ் நோக்கி வரதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த கேப் நிஃப்டியில் கம்பேர் பண்ணும்போது உங்களால் கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம சார்ட் வந்து
ஸ்டாக் இது வைக்கக்கூடாதுங்கிற ரூல் இருக்குது. ஸ்டாக்கோட இது வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் சொல்லி கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம நிஃப்டியோட லைன் வச்சு காட்டுறோம். அப்போ நிஃப்டி எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க, எந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்குறீங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, பச்சை கலர் காட்டியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முந்தின என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப பின்னாடி இருக்கும். என்ட்ரியே இல்லை. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ட்ரியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து கப்புள் ஆஃப் வீக்ஸாக மார்க்கெட் கீழே வந்து இப்போ திருப்பி ரெக்கவர் ஆகி மேல் நோக்கி நகர திரும்புது, புரியுதா? அப்போ நம்ம இந்த லைனை பிடிச்சிட்டு நம்ம ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்போ ட்ரேட் தான் பண்ணணும். இது வந்து ஒரு ட்ரெண்டை தான் ஐடென்டிஃபை பண்ணும். இது மேலே போகுதுன்னா காலத்துக்கும் மேலேயே போயிட்டு இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அடுத்து திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுக்கும். இந்த ட்ரெண்ட் எப்படி பெனிஃபிட்டாக ஆக்க போகிறீங்க, ஃபினான்ஷியல் பெனிஃபிட் ஆக்க போகிறீங்கிறது தான் ட்ரேடிங்கோட பேசிக் கான்செப்ட். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? பொசிஷனல் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, அடுத்தது பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்குறீங்க, டெலிவரியில் கேஷ் கொடுத்து வாங்குறீங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் இல்லை கப்புள் ஆஃப் வீக்ஸ் கழித்து அந்த சிக்னல் லைன் மாறும்பொழுது எக்ஸிட் கொடுத்துருவீங்க. இது ஃபுல்லாக டெலிவரியில் பண்ண போகிறீங்க. இந்த டெலிவரியில் வாங்கும்பொழுது உங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டாக்குக்கு உண்டான போனஸோ டிவிடெண்டோ எது இருந்தாலும் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி இதோட டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் டைம், 4 வீக்ஸ் டைம் இதுதான் இருக்கும். அதிகமாக 3 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு பொசிஷனல் ட்ரேட். ஆனால் இதுவே நீங்கள் வந்து பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்னா கொஞ்சம் லாங் ரன் இருக்கும். அதாவது ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கிட்ட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஃப்ஐஐ எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எஃப்ஐஎஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூன் மாதத்தில் என்ட்ரி கொடுப்பாங்க நம்ம இந்தியாவில். அப்போ அதிகமான பணம் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நல்ல பீக் இருக்கும்பொழுது அழகாக எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஏன்? அவங்க இந்த பொசிஷனல் ட்ரேட் கிட்டத்தட்ட பாருங்கள் 6 மாதம் வச்சுருப்பாங்க. 6 மாதம் கழித்து அவங்க எக்ஸிட் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்டில் அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதே தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். இது அதாவது 6 மாதம்லாம் வருது, ஒரு 3 மாதத்துக்கு மேலே அந்த ஃப்ரேம் மினிமம் செட் ஆகிடுச்சுனாலே தட் இஸ் கால்டு பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நாம் பார்க்க போகிறது பொசிஷனல் ட்ரேடு. இதுதான் டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட இது ஸ்விங் ட்ரேடுக்கும் பொசிஷனல் ட்ரேடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இன்ட்ராடேயில் வந்து செல் பண்ணிட்டு கூட பை பண்ணலாம், சேம் டே பண்ணணும். பட் இங்கே அந்த ப்ரெஷர்லாம் பண்ண முடியாது, பை பண்ணிட்டு தான் செல் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அர்ஜென்ட் இல்லை, டென்ஷன் இல்லை. அழகாக நம்ம உட்காந்துருந்து எப்போ நம்மளுடைய எக்ஸிட் சிக்னல் வருதோ அப்போ நம்ம எக்ஸிட் கொடுக்கறது ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ ட்ரெண்டை, டெக்னிக்கல் சார்ட் மற்றும் ட்ரெண்டை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம பொசிஷனல் ட்ரேடிங்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல்ஸையும் அடிஷ்னலாக பார்த்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா ஒரு 6 மாதம் கழித்து கூட நீங்கள் நல்ல இன்னும் பெரிய ப்ராஃபிட்டில் விற்க முடியும். அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஐடியானா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடும் ஒரு 10% 20% மார்ஜின் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜென்ரலாக என்னென்னா இன்னும் நல்லாவே கொடுக்கும், பட் வெயிட் பண்ணணும், பொறுமையாக வெயிட் பண்ணணும். அப்போ 6 மாதன்றது வந்து கொஞ்சம் அதிகமான டைம் தானே, அதனால் நீங்கள் அதிகம் பண்ணணும். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஓவரால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு 20% மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணணும். கரெக்டாக பாட்டம் தேடி பிடிக்கணும். அதே மாதிரி கரெக்டாக டாப்பை கண்டுபிடிச்சி எக்ஸிட் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நீங்கள் திருப்பி அந்த கேள்வி கேட்கக்கூடாது, இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வருமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் earn பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20% உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரதான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது இல்லாமல் ஒரு 5% கூட உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வரும். அதாவது இந்த ப்ரோக்கரேஜ், எம்டிஎஃப் எக்ஸ்பென்சஸ், இல்லை நீங்கள் இந்த எஸ்டிடி, இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். நீங்கள் சம்பாதிக்கிறது 10 ரூபான்னா 2 ரூபா 50 காசு உங்களுக்கு நேரடியாகவே செலவாயிடும். அப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை 1 or 2 கேஸில் நீங்கள் நினைக்கிறது நடக்கலை, 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை என்ட்ரி கொடுத்துட்டீங்க, 110 ரூபா போகும்னு நினைக்கிறீங்க, பட் 110 ரூபா போகிறதுக்கு பதிலாக 95 ரூபா போயிடுது அப்படின்னா எப்படி நம்ம இதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஸ், நீங்கள் ப்ராப்பரான ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி 5 ரூபா குறைஞ்சாலும் கூட ஒரு 1 or 2 month கழித்து அது ரெக்கவர் ஆகி மீண்டும் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமலாம் போகாது. MACD லைனோட கான்செப்ட் படி கீழே வர எல்லா ஸ்டாக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை மேலே போகும். மேலே போகிற அந்த லைன் ஒரு தடவை கண்டிப்பாக கீழே வரும். இந்த லைன் வந்து மாறினதே கிடையாது. இது ஒரு ஈக்குவல் பேட்டர்ன் ஃபார் என்டையர் குளோப். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணலாம். இன்னும் டைம் தான் நீங்கள் ஒரு 30 நாளில் முடிக்கலாம்னு நினச்சது மேபி 90 நாள் ஆயிடலாம். 30 நாளோ 90 நாளோ அது இல்லை. 1 ரூபா கூட நான் லாஸ் ஆக மாட்டேங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோட இந்த ட்ரேட் பண்ணுவீங்கன்னா, பொறுமையாக இருப்பீங்கன்னா, ப்ளீஸ் பிளான் ஃபார் திஸ், அதர்வைஸ் டோன்ட் டூ திஸ். இதில் இருக்க ப்ளஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எல்லா சேனல், யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க ட்ரேட் பண்ணுறதை பற்றிலாம். பட் எப்போவுமே ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்குறத விட கூடவே சேர்த்து அதில் இருக்க சேலஞ்சஸையும் பார்க்கணும்.
நாம் இதில் பாதிக்கப்பட்டால் நம்ம குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவோம்? புரியுதா? இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி பாட்டு என்ட்ரி கொடுத்துறீங்க 100 ரூபாயில், ஒரு 1000 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வாங்கிடுறீங்க. நாளைக்கு அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு கெட்ட செய்தி வருதுப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு நியூஸை வச்சே மார்க்கெட் வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் மூவ் எடுக்கும், பாசிட்டிவ் எடுக்கும். ஒரே ஒரு கெட்ட நியூஸ் வந்துடுது. அப்போது ஒருவேளை நீங்கள் வாங்கின அந்த 100 ரூபாய்க்கான ஸ்டாக்கு திடீர்னு நாளைக்கு 80 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது நடந்திருக்குல்ல. ஐடிசி கேஸ் எடுத்துக்கோங்க. ஐடிசி 450 ரூபா இருந்தது, 400 ஆச்சு, 350 ஆச்சு, 300 ஆச்சு, இப்போ 200 சில்லறைக்கு வந்து 290, 250 வரைக்கும் கூட மூவ் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் சார்ட் எல்லாம் சென்டிமெண்ட்டோட கனெக்ட் ஆகாது. நல்ல பாசிட்டிவான நியூஸ் வரும்போது பாசிட்டிவும் எடுக்கும், நெகட்டிவ் நியூஸ் வரும்போது கண்ணா அப்படின்னா கீழே போகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்கை லாங் பீரியடுக்கு நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சி விட்டிங்கனாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஓகே, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த 20 ரூபாங்கிறது ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்து தான் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் நினச்சவங்க 30 நாளுக்குள்ளே வரலையே தவிர பயப்படக்கூடாது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து லாஸை புக் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னா கம்முன்னு விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நான் இதுக்கெல்லாம் எப்படி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் பொறுமையாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். உங்களுடைய 1 ரூபா கூட கேபிட்டலில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணிடவே கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ட்ரிக்ஸும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நாம் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதில்லை, இருந்தாலும் கூட பண்ணணும், அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு போய் மாட்டி எங்கேயோ லாஸ் ஆகி முட்டி மோதுறதை விட ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் கொடுக்குற சிக்னல் உங்களுக்கு கிடைக்குது. பட் ஜஸ்ட் இதை MACD லைனை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது 4-5 பேராமீட்டர் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 4-5 பேராமீட்டரில், அதாவது ஆசிட் டெஸ்ட் மாதிரி, அந்த ஸ்டாக்கு ஃபாலன் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா அதை நீங்கள் பிக்கப் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு 10 கம்பெனி வச்சுக்கோங்க. 10 கம்பெனி மட்டும் வச்சுக்கோங்க. அந்த 10 கம்பெனியை நான் சொல்லக்கூடிய ஆசிட் டெஸ்ட்டில் போட்டு எடுத்து அது அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் இதில் இப்போல்லாம் இந்த லைனுக்கு கீழே வருது அப்போல்லாம் கன்சிடர் பண்ணணும். லைனுக்கு மேலே போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸிட் கொடுக்கணுங்கிற இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக போகும். ஸோ ஸ்டாக் பிக்கப்பில் என்னென்ன அந்த முக்கியமான 5 விஷயங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் MTF யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்க். MTF யூஸ் பண்ணணுமா வேணாமான்றதை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஆனால் கேஷாக யூஸ் பண்ணும்போது நமக்கு சேஃபு, அதிக சேஃபு, பட் கம்மி ப்ராஃபிட் இருக்கும். MTF யூஸ் பண்ணும்போது அதிக ரிஸ்க்கு, அதிக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கான்செப்ட் தான். அதுவும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இந்த ரிஸ்க்கை எடுக்க போகிறது யார், நீங்கள் தான், நான் இல்லை. அப்போ லாஸ் பேர் பண்ண போகிறது நீங்கள் தான். அப்போது உங்கள் ஃபேமிலிக்கு, உங்களுடைய ரெகுலர் கல்ச்சருக்கு இது ஒத்து வருமா வராதான்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா மன அழுத்தம், மனச்சோர்வு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதில் அடிக்ஷனில் கூட மாட்டிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா ஒரே ஒரு வழி தான், லாஸ் புக் பண்ணாமல் எப்படி வெளியே வரணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, டெக்னிக்கலை ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பொசிஷனல் ட்ரேட்னா என்ன, பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறத சொல்லியிருக்கேன். நாம் இப்போதைக்கு பொசிஷனல் ட்ரேடை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்த 2 வீடியோ வரும். அந்த வீடியோவில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணணுங்கிறதும், ப்ளஸ் அடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணணும், எதையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எனிவே வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு கிட்டத்தட்ட 55 பேருக்கு மேலே இதில் அட்டன் பண்ணியிருந்தீங்க. கம்யூனிட்டி இண்டக்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். போன வாரம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே மீட்டிங் முடிஞ்சாச்சு. இப்போ ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் ஏற்கனவே 925 ரீச் ஆகிட்டோம். இன்னும் நமக்கு ஒரு 75 மெம்பர்ஷிப் தான் இருக்குது. 175 மெம்பர்ஷிப் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டியோட ஃபீஸு 5,999 6,999 மூவ் பண்ண போகிறோம். நான் ஃப்ராங்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இன்கர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை அதில் இன்கர் பண்ணியிருக்கும் போது அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸும் அதுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம 6,999 நோக்கி நகர்றோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் எப்போவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.